மீனாப்பட்டி சமையலில் பரங்கிக்காய் பால் கூட்டு பண்ண போகிறேன். அதுக்கு பரங்கிக்காய் இந்த மாதிரி நறுக்கி எடுத்துட்டுருக்கேன். இப்போ அதுக்கு 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பும் ஒரே ஒரு மிளகா வத்தலும் வறுத்து எடுத்துக்கிறேன். ரொம்ப காரம் வேண்டாம், ஒரு மிளகா வத்தல் போதும். இப்போ இது நல்லா செவந்தெடுத்து இப்போ இதோட கொஞ்சம் தேங்காய் வச்சு அரைச்சிக்கணும். இப்போ இந்த நறுக்கின பரங்கிக்காய் இந்த கடாயில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு சிட்டிகை உப்பு போட்டு இதை வேக விட்டுக்கணும். இப்போ இந்த உளுத்தம்பருப்பு மிளகாத்தூளோட தேங்காய் வச்சு அரைச்சி இந்த மாதிரி வச்சுட்டுருக்கேன். பரங்கிக்காய் நல்லா வெந்த உடனே இப்போ நல்லா வெந்துடுத்து. நல்லா வெந்த உடனே இந்த அரைச்சி வச்ச தேங்காய் இதை சேர்த்துடணும். அதில் சேர்த்து கொஞ்சம் கொதித்த உடனே 1 கப் வெல்லம், இந்த வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கணும். நல்லா கரைஞ்சி கொதிக்கணும். அது இந்த மாதிரி நல்லா கொதிச்சுடுத்து இப்போ ஒரு 1/2 கப் பாலை காய்ச்சி ஆற வச்சுட்டுருக்கேன். இப்போ அதை அதோடு சேர்த்து ஒரு கொதி விட்டு ஆஃப் பண்ணிக்கணும். அதோடு சேர்த்துடுறேன். இப்போ அது நல்லா கொதிச்சுடுத்து இப்போ இதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு 2ம் வறுத்து அதோடு சேர்த்துக்கிறேன்.